அண்மை செய்தி. திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் பகுதியிலிருந்து தரைப்பாலத்திற்கு மேல் மழை வெள்ளம் செல்வதால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று தொடர்ந்து 15 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆவடி பகுதியில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழையும், பூந்தமல்லியில் 18 சென்டிமீட்டர், திருவள்ளூரில் 16 சென்டிமீட்டர் மழையும் என வெளுத்து வாங்கியது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சராசரியாக 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை தேங்கியுள்ளது. அதாவது மழை பெய்து மழை ஆங்காங்கே தேங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 917 ஏரிகளில் 368 ஏரிகளும் 1627 குளங்கள் மற்றும் ஊரணிகளும் நிரம்பியுள்ளது. அதுபோல் திருவள்ளூர் சுற்றியுள்ள மப்பேடு, இறையமங்கலம், நுங்கம்பாக்கம், கம்மார்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஏரிகள், நீர்பிடிப்பு கால்வாய்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையின் இடையே உள்ள போலிவாக்கம் அத்திக்குளம் இடையிலான தலைப்பாலமானது நீரில் மூழ்கி உள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் இடையிலான சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடத்தில் தற்போது பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்கள் கடப்பதையும் பொதுமக்கள் கடந்து செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மாற்றுப்பாதை இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் பெரிதும் தவித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் திருவள்ளூர் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பி இது போன்ற இந்த திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கும் நிலைமையும் போக்குவரத்து துண்டிக்கப்படும் நிலைமையும் இருந்து வரும் சூழலை மாற்றி உடனடியாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.